உங்களோடு ஒருவராக பழகியவர், உங்களோடு ஒருவராக விளையாடியவர் நம்முடைய அங்கீர் சிவா. அவர் தான் நம்முடைய வேட்பாளர். அந்த வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் கேட்டு உங்கள் பகுதியிலே இதோ வருகை தந்திருக்கிறார். உதயசூரியனுக்கு 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 மக்கள் செல்வர் நல்ல தம்பி, மக்கள் செல்வர் நல்ல தம்பி, வாழ்க மக்கள் செல்வர் நல்ல தம்பி, வாழ்க மக்கள் செல்வர் நல்ல தம்பி, அப்படியே பாருங்க எம்எல்ஏ நல்ல தம்பி, வாழ்க. திரளாக கூடியிருக்கிற விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, அடங்குணம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் என்னை போட்டியிடுவதற்காக இந்தியாவிலே பெண்களுக்கான மிக நல்ல திட்டங்களை தினமும் அறிவித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர், எங்களுடைய கழகத்துடைய தலைவர், என்னுடைய இதய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாலும், இளைஞர் விளையாட்டு நலன்துறை அமைச்சர், கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஆதரவோடும், தமிழகத்துடைய உயர்கல்வித்துறை அமைச்சர், விழுப்புரத்தின் விடிவெள்ளி அண்ணன் துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. பொன்முடி அவர்கள் ஆதரவோடும் போட்டியிடுகிறேன். எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டுகோள் வைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் பொன்முடி அவர்களுடைய புதல்வர் நம்முடைய டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இன்றைக்கு முதலாக அடங்குணம் பகுதிக்கு வந்திருக்கிறார். மாவட்ட ஊராட்சி தலைவர், இந்த ஊருக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஜெயச்சந்திரன் எனக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறார். அதே போல மாவட்ட பொருளாளர் அண்ணன் ஜனகராஜ் என் கூடவே இருக்கார் தேர்தல் அறிவித்தலிருந்து. ஆனால் நாங்கள்லாம் இந்த ஊர், என்னை தலைவர் அறிவிச்சிட்டார், தமிழகத்துடைய முதல்வர் அறிவிச்சிட்டார்னு திருப்பத்தூர்லேருந்து அண்ணன் எம்எல்ஏ நல்ல தம்பி அண்ணன் வந்திருக்கார். நீங்கள்லாம் என் சொந்தக்காரன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னார் என்கிட்ட திருக்கோணத்தில். ராஜேந்திரன் நகர செயலாளர் வந்திருக்கார். இவங்கெல்லாம் நம்ம பொதுச் செயலாளர் துரைமுருகண்ணனுக்கு நேரடியாக வேண்டியவங்க. அவர் என்னை பார்த்த உடனே சொல்லிட்டார், அடங்குணத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு. எனக்கு நான் இங்கே வந்து பேங்க் தலைவராக இருந்தேன். யாராவது என்கிட்ட கேட்டு நான் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன்னா ஏதாவது உண்டா? நீங்கள் கேட்டதை என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இதில் வேலைக்கு போனவங்க இருக்காங்க, நான் உதவி பண்ணவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சதை செய்து கொடுத்துருக்குறேன். நான் உங்கள்கிட்ட எனக்கு நானே வாக்கு கேட்குறதும் உங்களுக்கு நீங்கள் வாக்கு கேட்குறதும் ஒன்று. உங்கள் வீட்டு பிள்ளை நான் சைக்கிளில் அடங்குணத்துலேருந்து வந்து கணேச மாமா வீட்டில் நிறுத்திட்டு இந்த இடத்துல தான் உறுப்பினர் பாரத்தை பன்னீர் வீட்டில் புள்ள பண்ணுவோம். மனோகர் சித்தப்பாவை பிளம்பரை கூட்டு போவேன். இங்கே நம்ம ஜெயபால் மாமா இருந்தார். எல்லோரும் இந்த தெருவில் ராமகிருஷ்ணன்லேருந்து மணி அண்ணன்லேருந்து எனக்கு எல்லாம் எனக்கு வேண்டியவங்க தான். ஐயா சாய் மாமா என்னை கிண்டலாக திட்டுவார் சைக்கிளில் வந்தேன்னா. அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஊரில் உறவு இருக்குது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. நீங்கள் எனக்கு உதயசூரியன் தினத்தில் வாக்கு கேட்க வேண்டும். நீங்கள் எனக்கு திரளாக தந்த வரவேற்பை கண்டு நம்முடைய மாவட்ட செயலாளர் இந்த கிராமம் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அதற்காக உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய முருகன் அவர்கள் இந்த ஏற்பாட்டிலே கலந்து கொண்டு செய்ததற்காக அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இளவழி அவர்களுக்கும் பன்னீர் அவர்களுக்கும் எல்லா கிளைக்கழக நிர்வாகிகளையும் சொந்தக்கார பந்தக்கார எல்லாருக்கும் நன்றி. எல்லா ஊர்லையும் கேட்குறத நான் இந்த ஊரில் கேட்டுறேன். உங்களுடைய கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் என்னை அறிவித்திருக்கிறார். நான் சின்ன வயசுலேருந்து இந்த கட்சியிலே இருந்தேன். சைக்கிளில் ஊர் ஊராக நானும் பன்னீரும் போய் உறுப்பினர் பாரம் கொடுத்தோம். இந்த கட்சியில் நான் உழைச்சதுக்காக எனக்கு தலைவர் இந்த சின்னத்தில் போட்டியிட அனுமதி அளித்திருக்கிறார். எனக்கு பெருவாரியான வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு அடுத்த கிராமத்துக்கு போய் வாக்கு கேட்க வேண்டிய காரணத்தினால் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். எனக்காக உதயசூரியன் தினத்தில் வாக்கு கேட்டு
நம்முடைய மந்திரி குமாரன் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் உரையாற்றுவார். இவ்வளவு ஒரு எழுச்சியான ஒரு சிறப்பான வரவேற்பை இந்த மாலை நேரத்தில் நீங்கள்லாம் வழங்கியதற்காக உங்கள் பொற்பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி என்று தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க இல்லை? நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. உதயசூரியனுக்கு தானே, நம்முடைய அன்னியூர் சிவாவுக்கு தானே. உதயசூரியனுக்கு அன்னியூர் சிவாவுக்கு ஓட்டு போடுறது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் முடிவு பண்ணதில்லை, நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க, இந்த தொகுதியில் இருக்கிற உங்களுடைய சொந்தக்காரர்கள், மற்ற பகுதியில் இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள் அனைவரிடம் நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்கணும். அதுபோல தான் இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இங்கே சட்டமன்ற வேட்பாளராக 2021 தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட அண்ணன் புகழேந்தி அவர்கள் 3 வருஷத்திலேயே உடல்நலம் சரியில்லாமல் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அந்த இடத்தில் தான் இப்போது இந்த இடைத்தேர்தல் நடக்கிறது. அந்த இடத்திற்காகத்தான் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இங்கே உங்களை நம்பி வேட்பாளராக இங்கே அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அவருக்கு தரப்போகிற வெற்றி ஒரு சாதாரணமான வெற்றியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அன்னியூருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க அன்னியூருக்கு மட்டும் சொல்ல இல்லை, இந்த ஊருக்கும் அவர் சொந்தக்காரர் தான். அதே போல் இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா ஊருக்கும் சொந்தக்காரர் யாருன்னா அன்னியூர் சிவா தான். அதுபோல தான் அவர் அனைவரிடமும் பழகி கொண்டிருக்கிறார், பொதுமக்களிடமும் பழகி கொண்டிருக்கிறார். பொறுப்பில் இல்லாத போது, தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பில் இல்லாத போது இந்த பகுதிக்கெல்லாம் பல நல்ல திட்டங்களை அப்போது எம்எல்ஏவாக இருந்த அண்ணன் புகழேந்தியிடம் இருந்தாலும் அமைச்சராக இருக்கிற என்னுடைய தந்தை அண்ணன் பொன்முடியிடமிருந்து இந்த பகுதிக்காக பல திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர் தான் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள். இன்னும் உங்களுடைய ஆதரவால் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று விட்டால் இன்னும் மிக மிக அதிகமாக இந்த பகுதிக்கு செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார், காத்து கொண்டும் இருக்கிறார். அதற்காக தான் நம்முடைய தளபதி அவர்கள் அவரை இங்கே உங்களுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே தேர்தல் பொறுப்பிற்காக திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நல்லத்தம்பி அவர்கள் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடன் நகர செயலாளர் ராஜேந்திரன் அவர்களும் DK மோகன் அவர்களும் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னது போல தலைவர் அவர்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி பெண்களுக்காக இன்று செய்து கொண்டிருக்கிற பல நல்ல திட்டங்கள் பயனால்தான் இன்று இவ்வளவு மகளிர் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். 1000 ரூபாய் மகளிர் உதவி திட்டமாக, உரிமை திட்டமாக இருந்தாலும், கட்டணமில்லாத பேருந்து திட்டமாக இருந்தாலும், காலையிலே சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும், 5 கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும், இதுபோல பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவரின் ஆட்சிக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருந்திட வேண்டும். அதற்காகத்தான் இந்த உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு நாங்கள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். இந்த 2 வருஷம் மட்டும் இல்லாமா, இன்னும் 25 வருஷத்துக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிறார். அதனால் நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும். என்றென்றும் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த டேங்க் ஒன்று, இதை நான் இப்போ தான் பார்த்துட்டே இருந்தேன், இது என்ன ரொம்ப பழசாக இருக்கே, இடிஞ்சு போகிற லெவலில் இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். கண்டிப்பாக 10ஆம் தேதி நீங்கள் வந்து அந்த பொத்தானை அழுத்தணும். ஆமாம், 10ஆம் தேதி நீங்கள் அந்த பொட்டியில் பொத்தானை அழுத்தணும். உதயசூரியன் சின்னம் போட்டிருக்கோம், அந்த பொத்தானை நீங்கள் அழுத்தின உடனே 13ஆம் தேதி கவுண்டிங் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும். இந்த பகுதியில் இருக்கிற 100க்கு 100% எல்லாம் உதயசூரியனாக வரணும். வரும்ல, நம்பலாம்ல. உதயசூரியனா வந்த உடனே 15ஆம் தேதி இதுக்கான பணிகளை, இப்போ இது 30,000 கெப்பாசிட்டி கொண்ட டேங்க்கு, ஆனால் இது வந்து பழுதடைஞ்சிருக்கு. 60,000 லிட்டர் டேங்கை மாவட்ட ஊராட்சி சார்பாக இங்கே அண்ணன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருக்கிற அண்ணன் அவர்கள் கட்டி தருவார். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுமே இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, நமது சின்னம் உதயசூரியன் பஸ். அதான் நான் சொன்னல, கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள், இவர் ஃபோன் போட்டால் எடுக்காத அமைச்சரே கிடையாது. எங்கள் அப்பாலேருந்து, அண்ணன் வேலுலேருந்து, அண்ணன் நேருலேருந்து, அண்ணன் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர். இப்போ நாமெல்லாம் பஸ்ஸில் வந்து கட்டணம் இல்லாமல் போகிறோம்ல, அதற்கு காரணமாக இருக்கிற அண்ணன் சிவசங்கர்லேருந்து இவர் ஃபோன் பண்ணாருன்னு வச்சு, எங்கே தான் பக்கத்தில் தான் அவரும் தேர்தல் பணியாற்றிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, காரில் ஏறினோடனே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடுவார், அவருக்கு உடனடியாக பஸ் வந்துடும். ஆனால் என்னென்னா, தேர்தல் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த விதிமுறைகள் இருக்குது. முடிஞ்ச உடனே 13ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே 15ஆம் தேதி கண்டிப்பாக இந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்படும். நமது சின்னம் உதயசூரியன், வெற்றியின் சின்னம், அன்னியூர் சிவாவின் சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி, வணக்கம். நாங்க பாரு, கீழே ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, நம்ம திருவண்ணாமலை அமைச்சர் வேல் அண்ணனுடைய புள்ளவர்.
பெரிய டாக்டர், நிறைய காலேஜ்லாம் வச்சுக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் வேறு எதுனா வேணா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிங்க. என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தலைவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. டேங்கி கட்டுறத சொல்லியாச்சுண்ணே, வந்த உடனே சொல்லிட்டோம். ஓகேண்ணா, போலாம். நன்றி நன்றி நன்றி. நிச்சயமாக கோபுர விளக்கு உடனடியாக அமைக்கப்படும். ஓகே நகரண்ணா